ரஜினி சாரோட எடுத்திருக்கேன் எந்திரனுக்காக. எப்படி இருந்தது அது? சார் நான் அது படையப்பா நடிக்கும்போதே அவர்கிட்ட நிறைய பேசிட்டேன் சார். அவர் ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன் சார். அவர் என்னோட வீக் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டீங்க நீங்கள். என்னன்னா இப்போ அவரை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா சிரிச்சிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு லவ்வர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவர். ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ பர்சன். என்னோட முதல் படம் வந்து சேரன் சார் கூட தேசிய கீதம் படம் சார். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடியுது. அந்த டைமில் வந்து படையப்ப ஆரம்பிக்க போது அவர் தான் கேஸ் ரவிக்குமார்ட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி இவர் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் போய் பார்க்குறேன், ஓகேன்னு கன்ஃபார்ம் ஆகிறேன் சார். அதுக்கப்புறமா லொக்கேஷனில் தான் சார் போகிறேன். போய் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ரஜினியை? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு டைம் வந்து இதில் இந்த சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் சென்ட்ரல் ஹாலில் புக்கு படிச்சுருந்தார். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீன் லக்ஷ்மி மேம் போயிட்டு இதான் வா வீட்டுக்கு வா மருமகளை அப்படின்னு கூப்பிட்டு போவாங்கல்ல. அப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். கூப்பிட்டு போகும்போது கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து கேட்குறாரு, சார் இப்போ உங்களோட ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் சார். அப்போ இவர் சொல்கிறாரு, சார் நான் ரியாக்ட் எதுவும் பண்ணல, அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. ரியாக்ட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா படத்தில் பார்க்கும்போது இல்லை, அது பக்காவாக இருக்குது. ஸோ ஆக்டிங் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். அருமை. அந்த விஷயம் ஓகே சூப்பர் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா சார் அவர். எனக்கு இது சொல்லியிருக்கேன் நான். எனக்கு ஒரு ஷூட்டிங்கில் இந்த கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க சார். ரம்யா கிருஷ்ணன் மேம் ஷூட் பண்ணிப்பாங்கள்ல, அந்த இது எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவர் வந்து அங்கே பின்னாடி மேடையில் உட்காந்துருப்பார். எனக்கு அசிஸ்டன்ட் கிடையாது. இப்போ தான் அசிஸ்டன்ட் வச்சுருக்கேன். ஏன்னா கேரவனில் காஸ்டியூமர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இப்படி யார் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறதுனால ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்போ அசிஸ்டன்ட் கிடையாதுனால எனக்கு அந்த சேரோ கொடையோ இதெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு என் பின்னாடி நல்ல வேலை தேசிய கீதத்தில் நடிச்சிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கட் சொன்னோன்னே நான் பாட்டு திரும்பி பேசிகிட்டு இருப்பேன். மற்றவங்க எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் பாட்டு ஆட்ட வச்சுட்டு இருப்பேன். ஒரு 2-3 கட்டு போச்சு. 3வது கட்டு 4வது கட்டும்போது இப்படி நான் இப்படி திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கவங்க இல்லை சார் சார் பாருங்க இப்படி திரும்பி பார்த்தா இவர் வந்து நிற்கிறாரு. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அவர் தான் ப்ரொடியூசர். தப்புன்னு ஓடி வராங்க. கட் சொன்ன ஆர்டிஸ்ட்டுக்கு சேர் கொடலாம் கொடுக்க மாட்டிங்களா? அப்போ அங்கேருந்து இந்த வருஷம் கண்ணாடியை போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, அப்சர்வ் பண்ணுறாரு. இது ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சரி வந்துட்டு வரட்டும் சார் அப்படியே நிற்கிறாரு. நான் நிற்கிறேன். அவர் பின்னாடி சீனு நான் நிற்கிறேன். சீனு நான் வந்து என்னென்னா மின்பிம்பங்கள் மேக்கப் சுந்தரமூர்த்தி சார் தான் அது வரைக்கும் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட அசிஸ்டண்ட் அவர் எங்களுக்கெல்லாம் சீரியலுக்கெல்லாம் மேக்கப் போடுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படியே பேசிகிட்டே நிற்கிறோம். அப்புறம் வந்து சார் நீங்கள் போங்க சார் வந்துடும் சார். வரட்டும் அது வரைக்கும் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஹோட்டலில் தம் அடிச்சுட்டு சரி வந்தோடனே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போகிறாரு.